ஊடகங்கள் தானே அப்படின்னு ரொம்ப அழகா பேசியிருக்காரு அன்பு சகோதரர் துரை சரவணன். இல்லை இல்லை, ஊடகங்கள் வழிமாற்றவில்லை, அது வழிகாட்டுகிறது இளைஞர்களுக்கு என்று பேச எங்களுடைய அன்புக்குரிய ஐயா மகாசுந்தர் நல்லா அவரை கைதட்டி உற்சாகப்படுத்துகிறோம். கட்டித்தமிழே கவிதை பெருஞ்சுவையே, கட்டித்தமிழே கவிதை பெருஞ்சுவையே, எட்டு திசையும் எழில் மணக்கும் பூமகளே, ஈரமா கடல் கடந்தும் இலக்கியங்கள் தந்தவளே, வீரமா முனிவரோடு விடையாளி கிடந்தவளே, தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே படுவென்ற கனிமகளே, உன் பாதம் தொட்டு தொடங்குகின்றேன் தூயவளே வாலியனே. அன்னை தமிழை வணங்கி புதுக்கோட்டையில என் வாழ்வின் ஒரு பொன்னாள். ஏன் இந்த இடம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்று யோசித்து பார்த்தேன். ஒரு நாளில், பௌர்ணமி நாளில் ஒரு நிலா வந்தாலே வெளிச்சமாக இருக்கும். இந்த அரங்கத்தில் 4365 முழு நிலாக்கள் அமர்ந்திருக்கிற மேடையில் நிற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பூமி தள்ளாடுது இவ்வளவு நிலாக்களை பார்த்த உடனே. காற்றோடு கை கொடுக்க இருக்கக்கூடிய கந்தக நெருப்புக்களே, எதிர்கால தூண்கள் மட்டுமல்ல நிகழ்கால நிஜங்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற என் உயிருக்கு பிரியமான மாணவ செல்வங்களே, உன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நல்ல கைத்தட்டுக்கு பார்ப்போம். இப்படிதான் அவருக்கு அவரே கைதட்ட சொல்லிக்குவார். தப்பு இல்லை. கடனை தான் யாரும் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கைதட்டல கேட்டு வாங்கினா தப்பு இல்லைங்க. அற்புதமான தலைப்பு, அருமையான நடுவர். உண்மையிலேயே இசை தமிழையும் இயற்றமிழையும் உலக தமிழர்களின் உள்ளங்களில் பாய்ச்சி கொண்டிருக்கிற நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கிற நடுவர் அவர்களே. எங்க அன்பு சகோதரர் துரை சரவணன் வந்தாரு. ஆமா, தொலைக்காட்சி கெடுக்கிறது. இந்த குழந்தைகளை, இந்த மாணவ செல்வங்கள், ஆற்றல் மிக்க மாணவ செல்வங்களை இந்த ஊடகங்கள் கெடுக்க முடியுமா? நிச்சயமா முடியாதுங்க. அதனால உண்மை, ஒரு நம்பிக்கை தான். நான் திண்டுக்கல்ல ஒரு பட்டிமன்றம் பேச போயிருந்த நடுவர் அவர்களே. நான் இப்படிதான் ஆரம்பிச்சேன். அன்பு தாய்மார்களை, அருமை பெரியோர்களேன்னு ஆரம்பிச்சேன். ஒரு ஆளு திண்டுக்கல்ல இருந்து திருச்சிக்கு லைனை போட்டு பேச, என்னையா பேச்ச வேண்டியிருக்கு, வாங்கின கடன் 10,000 ரூபாய் கொடுக்க வக்கில்ல, நீ எல்லாம் பேசுறேங்கிறான். கூட்டம் என்ன பாக்குது, அவனை பாக்குது. சரி, ரைட்டு. நான் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்புல நிப்பாட்டியா பேச்ச, அவன் செல்ல பேசிட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்சிட்டு நான் மேடையில விட்டு இறங்கி வர்றேன். ஒரு பாட்டி வந்து சொன்னிச்சு, ரொம்ப நல்லா பேசுனீங்க தம்பி, ரொம்ப அருமையா பாடினீங்க, பேசுனீங்க. ஆனா ஒரே ஒரு செய்தி இருந்துச்சு. என்னன்னு கேட்டேன். அந்த ஆள்கிட்ட வாங்கின கடனை கொடுத்துருங்க. எப்படி அந்த பாட்டி புரியாம பேசிச்சோ அப்படி புரியாம பேசி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் அவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? செல்போன் கெடுக்குது, சத்தியமா கெடுக்குது தானே. ஆண்ட்ராய்டு செல்ல 50,000 ரூபாய் செல்ல வச்சிருக்கீங்க, எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க. உண்மையா பேச வந்தா 2 யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறது? ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி 3 கம்ப்யூட்டர் வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்காரு? இப்படிதான் ஒரு ஆள் போய் சொன்னா, டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே டெய்லி அல்வா சாப்பிட்டேன் டாக்டர், உடம்பே குறையல டாக்டர்னா. அவர் சொன்னாரு, அடிச்சு டேய் அளவா சாப்பிடுன்னு சொன்னேன்டா, நீ அல்வா சாப்பிட்டு வந்து அப்படி புரியாம பேசி அமர்ந்திருக்கிற. டாக்டர் லண்டன்ல படிச்சவரா இருப்பாரோ? இல்ல, என்ன பேச்சு வந்து தொலைக்காட்சி கெடுக்குது. நான் சொல்றேன், அறிவியல் ஊடகங்கள் குறை சொன்னால் அது உச்சபட்ச கயமைங்க. நீங்க தாமஸ் ஆல்வா எடிசன் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் இந்த உலகம் பிரகாசமாக இருந்திருக்காது. சார் ஐசக் நியூட்டன் மட்டும் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்திருக்காவிட்டால் இந்த உலகம் பல உண்மைகளை தெரிந்து கொண்டிருக்காது. அறிவியல் ஊடகங்கள் மட்டுமில்லை என்று சொன்னால் இந்த உலகம் இருண்டு கிடக்கும், வெளிச்சமாயிருக்காது என்பதை சொல்லதான் வந்திருக்கோம். இந்த 4000 பௌர்ணமி வர்றப்ப என்ன இருந்தா கிடக்கு இந்த உலகம். அது இந்த செல்போனை வந்து உண்மையிலே சொல்றேங்க, இந்த செல்போன் என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது பாக்கெட் பரமபிதா, கையடக்க கடவுள். அதுல என்ன சொல்றாரு வந்து, போய் தீ பிடிச்சிச்சுன்னா செல்போன்ல செல்ஃபி எடுக்கிறான். நான் கேட்கிறேங்க, என்னைக்காவது 1-2 விதி விலக்குகளை வச்சு பேசவே கூடாதுங்க. இந்த செல்போன் என்றைக்கு வந்ததோ அதெல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல ஆயுதங்கள், தமிழர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் என்ன தெரியுமா? வில் ஆயுதம், அதுக்கப்புறம் வேலாயுதம். இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கான ஆயுதம் செல் ஆயுதம் என்பதுதான உண்மை. அருமை 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 அருமை. என்ன முன்னாடி எல்லாம் போட்டோ எடுத்தா ஆயுள் குறையும் சொல்லுவாங்க. போட்டோ எடுக்காத ஆயுள் குறையும், அது அந்த காலம். ஆனா போட்டோ எடுத்த ஆயுள் குறையாது, சார்ஜ் குறையும் நிதர்சனமா சொல்றது இந்த காலங்க. நீங்க ஆனா ஏதோ ஒண்ணு குறையிறது உறுதி.
சார்ஜ் உடஞ்சா ரீசார்ஜ் பண்ணிக்கலாங்க. நம்பிக்கை அது மட்டும் இல்ல, மனநிலையை மாற்றுகிறது. நல்ல பாட்டு நல்ல விஷயத்தை எனக்கு கேட்டது கிடையாதா? சோர்வா இருக்கும் போதுங்க ஒரு பாட்டை கேளுங்க செல்போன்ல. ஜெய்பீம்னு ஒரு படம், அது விஞ்ஞான ஊடகம். ஒரு பாட்டுங்க, தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ள சரவண, இரவாத விடியாத நாளும் இங்கு இல்ல, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான், நிழல் நிக்குதே நிக்குதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும், நிக்காம முன்னேறு கண்ணோரோ கண்ணீர் கண்ணீர். நல்ல கை தட்டலாம். நீல நீர கூட இல்லாத நிலமின்றி ஏறு, காலம் என்னும் தோழன் நம்மோடு தடைகள மீறு, மாறுமோ தானா இனி எல்லாமே மன்னீரே, போராடு நீயே தடை விடை உண்டாகும் மன்னீரே. என்னங்க பாதி ஒளி நீ கடந்தால் பாதி ஒளி வாசல் வரும், தோளில் உன்னை ஏந்தி கொள்ளும் உனக்கான நாள் வரும், தலக்கோது. இந்த பாட்டு கெடுக்குதா? இந்த இங்க இளைஞர்களை கெடுக்க முடியும். நடுவர் ஒரு கேள்வி. இன்னைக்கு தான் நான் வஞ்சம் தீர்த்துக்கிட்டேன். இல்ல 15 வருஷமா அவர் கிளப்பி விட்டு என்னைய பாட வச்சுட்டு உட்கார்ந்துருவாரு. அது மட்டும் இல்ல, அவர் சாம்பாருக்கும் கழுவுற தண்ணிக்கு வித்தியாசம் தெரியாத ஆளை உட்கார வச்சிருக்கேன். இப்படி உள்ளவர் போய் வழி மாற்றுகிறது பேச வந்து வழி மாற்றுகிறது பேச வந்திருக்காங்க. ஒரு காலத்துலங்க பெண்களுக்கு சொல்றேன், பெண்களுக்கு அடுப்படியே இருந்துச்சு இல்லைங்க. பெரியார் தான் சொன்னார், பெண்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடு என்று சொன்னார் பெரியார். இன்றைக்கு பெரியார் இருந்தால் சொல்லியிருப்பார், புத்தகத்தோடு செல்போனையும் கொடுங்கள், அவர்களுக்கான சுதந்திரத்தை அவர்களே தேடிக்கொள்வார்கள் என்று சொன்னார். அப்படி சொல்லியிருப்பாரா இல்லையாங்க? நீங்க செல்போன் உள்ள ஒவ்வொருத்தரும் நிறுவருங்க. எங்கேயாவது பிரச்சனை நடந்தா, இப்ப முன்னாடி எல்லாம் அப்படிதான் பயலுக்கு வம்பிருப்பாங்க. எங்க பிள்ளையில ஒரு பொண்ணு போயிட்டு சொன்னா, வெட்டி வேறு வாசம், இந்த பிள்ளை சொல்லிச்சு விளக்கமாறு பேசும். இந்த குழந்தைகளை நான் கேள்வி கேட்கிறேங்க, ரொம்ப சின்னது எறும்பு. இந்த பாட்டெல்லாம் எப்படியா கண்டுபிடிக்கிறீங்க? இங்க குழந்தையை கத்து கொடுக்குறதா? எறும்பே ரொம்ப சின்னது, எறும்பின் வாயை விட சின்னது எது? பதில் சொல்லுங்க பாப்போம். எது ரொம்ப சின்னது? எறும்பு. எறும்பின் வாயை விட சின்னது எது? நான் இங்க பதில் எழுத முடியாம தான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். இங்க குழந்தைய சொல்றாங்க பாருங்க, வாலி சொன்னது இது, வாலி சொன்னது சின்னது எறும்பு, எறும்பின் வாயை விட சின்னது எது தெரியுமா? அது தின்னது. இந்த அறிவை தந்தது செல்போன். ஆஹா, நல்ல விஷயம் நிறைய இருக்குங்க. தீபத்தை வச்சுக்கிட்டு திருக்குறளையும் படிக்கலாம், வீட்டையும் கொடுக்கலாம். அது தீபத்தினுடைய கோளாறு அல்ல என்பதை துரை சரவணன் புரிந்து கொள்ள வேண்டும். பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். அது முதல் புலவர் எங்கள் துரை சரவணன் தாங்க. ஊடகம் உங்களை கெடுத்திருக்கா, நடுவரை கெடுத்திருக்கா, முதல்ல சொல்லுங்க பாப்போம். அதான் பாட்டை கேட்டு கட்டு போயிட்டீங்களா நீங்க? இல்லையா? செல் என்பது ஆயுதம்னு சொன்ன இல்லைங்க. உலகமே என்ன செய்ய போகிறது தமிழினம் என்று வியந்து பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டுக்கான தடை வந்தபோது அது சாதாரண மாட்டுக்கான போராட்டம் அல்ல, தமிழ் பண்பாட்டுக்கான போராட்டம் என்று எங்கள் இளைஞர்கள், ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் மெரினா பீச்சிலே தோன்றி செல் என்கிற ஆயுதத்தை வைத்துக் கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக தகவலை பரப்பி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த இளைஞர்களை ஊடகங்கள் வழி மாற்றுமாங்க. சோயா சிங் என்கிற வடநாட்டு NDTV அதிபர் சொன்னார், வடநாட்டில் உள்ள இளைஞர்களை பார்த்து சொன்னாரு, எப்படி நீங்கள் போராட வேண்டும் என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கல்லூரி மாணவ செல்வங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கண்ணியமாக எப்படி போராட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். செல்போன் மட்டும் இல்லைன்னு என்ன இருக்குங்க, நாட்டினுடைய சுதந்திர போர், முதல் சுதந்திர போர் வேலூர் கழகம் சொல்றோம், அது சிப்பாய் கழகம் என்று ஆங்கிலேயன் சொல்றான். 1857 நடந்தது. எப்படி நம்ம பரவிச்சு?
கைதிகள் சப்பாத்திகளில் தங்கள் உணர்வுகளை செய்தியாக எழுதி அனுப்பினார்கள். சப்பாத்தி எவ்வளவு தூரங்க போகும்? அந்த சப்பாத்தி என்ன பண்ணுது தெரியுமா? மீரட்டிலிருந்து தொடங்கி பஞ்சாப் வரையும் போனுச்சுங்க. அந்த கலகம் அடக்கப்பட்டது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, செல்போன் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான ஊடகங்கள் மட்டும் இருந்திருந்தால் இந்த நாட்டிற்கு 1947 அல்ல 1927 சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்பதால் உண்மை. அருமை அருமை. புரியாம பேசக்கூடாது. நான் மெட்ராஸ் போயிட்டு எந்த ஊரும் தெரியல, தோள்பேட்டை தொட்டு தம்பி இது சைதாப்பேட்டையான்னு கேட்கிறேன். இல்ல சைதாப்பேட்டையில தோள்பேட்டைன்னு அவன் கரெக்டா தான் இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், சார் உங்களை டிவில பாத்துருக்கேன் சார், வாட்ஸ்அப்ல பாத்துருக்கேன் சார், ட்விட்டர்ல பாத்துருக்கேன் சார், பேஸ்புக்ல பாத்துருக்கேன். அடப்பாவி ஜன்னலா திறந்தா நேரையா பார்க்காமையா? என்னங்க பேசுறீங்க நீங்க? உலகத்தை மாற்றியது 3 ஆப்பிள் நடுவர் அவர்களே. என்னது? எந்த ஆப்பிள் தெரியுமா? ஒன்னு ஆதாம் ஏவாள் கடித்த ஆப்பிள். அதைத்தான் உலகத்தை மாற்றியது. நான் சொல்றேன், அன்னைக்கு மட்டும் ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன் இருந்தா ஆதாம் ஏவாள் செல்ஃபி எடுத்து போட்டுப்பாங்க, நம்மளெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்காங்க. இல்ல அந்த செல்ஃபி நல்லா இருக்கு. ஆதாம் ஏவாள் கடித்த ஆப்பிள். அடுத்தது ஐசக் நியூட்டன் பிடித்த ஆப்பிள். அதுதான் மாத்திச்சு. அடுத்தது ஸ்டீவ் ஜாப்ஸ் நமக்கு கொடுத்த ஆப்பிள் என்கிற போன் உலகத்தை மாற்றியது 3 போன். உலகம் கட்டு கிடக்கு, உலகம் சரியில்லை. இது நான் கண்ணாடி போட்டுருக்கு, இது கிட்ட பார்வை. அப்படிதானே? சில பேருக்கு தூர பார்வை இருக்கும், சில பேருக்கு கிட்ட பார்வை இருக்கும். கிட்ட பார்வை இருக்கலாம், தூர பார்வை இருக்கலாம், ஆனா கெட்ட பார்வை மட்டும் இருக்கக்கூடாது நடுவர். அதுதான் யோசிக்கிறீங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு புரியாது. நீங்க பல்லு இல்லாம கூட உயிர் வாழலாம், செல் இல்லாம யாருமே உயிர் வாழ முடியாதுங்க. ஆணும் பெண்ணும் இல்லாத உலகத்தை கூட கற்பனை செய்து பார்க்கலாம், ஆனால் ஆன்லைனும் பெண் தெய்வம் இல்லாத உலகத்தை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்ல வைரலா ஒரு செய்தி வந்துச்சுங்க. என்ன செய்தி தெரியுமா? ஈரோடு பக்கத்துல சத்தியமங்கலம் என்கிற ஊர்ல கிருஷ்ணமூர்த்தி என்கிற வாழை தோப்பு வைத்து இருக்கக்கூடிய விவசாயி, எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த விவசாயி பார்த்துக்கிட்டே இருக்காரு, யானை கூட்டம் அப்படியே வந்து எல்லா வாழைகளையும் அடிச்சு சாச்சு போடுது, அடியோட சாச்சு போடுது. பக்கத்துல இருந்து பார்த்து ஒரு யானை இல்ல 50 யானை வந்துச்சு. வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் சாச்சு போட்டது. போய் பார்க்கிறாரு, ஒரே ஒரு வாழை மரம் மட்டும் எந்த சேதாரமும் இல்லாம அப்படியே நிக்குது. இவருக்கு ஆச்சரியம். யானை எல்லா யானையும் எல்லா வாழை மரங்களையும் சேதப்படுத்தி அவர் தண்டெல்லாம் உறிஞ்சி சாப்பிட்டு ஒரே ஒரு வாழை மரத்தை மட்டும், ஒரு யானை இல்லை எல்லா யானையும் அப்படி போய் பார்த்துக்கிட்டே போனுச்சு. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தாரு, மிரண்டு போனார். அந்த வாழை மரத்தை ஏன் தெரியுமா? அந்த யானை கூட்டம் ஒன்றுமே செய்யவில்லை. அந்த வாழை தோப்பு, அந்த வாழை மரத்துல இந்த கிளை பிரிய இடத்துல கிளி கூட்டம் ஒரு 15 கிளி குஞ்சுகளை பெற்றெடுத்து சென்று இருக்கிறது. அந்த யானைகள் ஒன்று கூட பார்த்து விட்டு சென்றது. மனித நேயம் மண்ணாங்கட்டிக்கிறான். யானைக்கு இருக்கக்கூடிய நேயம் கூட மனிதனுக்கு இல்லையே என்பதை சொன்னது ஊடகங்கள். ஊடகங்கள் என் தலைப்பா இங்கே எந்த தலைப்பு, ஊடகமே எல்லாம் தாங்க. மனுஷன் போய் சொன்னானா, குயில்கிட்ட போய் நீ மட்டும் கொஞ்சம் அழகா இருந்த, கருப்பா இல்லாம கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்கு, நல்லா பாடுறேன்னு. அடுத்து கடல்கிட்ட போனானா, கடல் ரொம்ப நல்லா இருக்க, நீ மட்டும் கொஞ்சம் உப்பு கறிக்காம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ரோஜா போட்டு பேச ரொம்ப அழகா இருக்க, முள்ளு மட்டும் இல்லாம இருந்தா நீ ரொம்ப அழகா இருப்பேன்னு. இந்த 3 சேர்ந்து மனுஷன் அதே மனுஷன் சொன்னிச்சா, நீ ரொம்ப நல்லவன் தான், இப்படி குறை சொல்லாம இருந்தா நீ நல்லா இருப்ப, வாழ்க்கையில முன்னேறி இருப்ப என்று நல்ல விஷயங்களை பாருங்கள். எங்கள் மாணவ செல்வங்கள் அன்னப்பறவைகளை போல தேவையில்லாத செய்திகளை விட்டுவிட்டு வாழ்க்கைக்கு உகந்த செய்திகளை மட்டுமே ஊடகங்களோடு அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். நான் நம்பிக்கையை தான் பாய்ச்சணும். ஒரு ஆள் சொன்னா ஏறி ஏறி சறுக்குகிறேன் என்று சொல்லாதே, அது கூட நெகட்டிவ். ஏறி ஏறி சறுக்குகிறேன் என்று சொல்லாதே, சறுக்கி சறுக்கி ஏறுகிறேன் என்று சொல் என்று சொன்னான். அப்படி உங்கள் நல்ல தீர்ப்பு இந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கை வெளிச்சத்தை பாய்ச்ச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வியக்க வைத்த அன்பு மாணவ செல்வங்களுக்கு நன்றி சொல்லி விருப்பம் இல்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. அழகா பேசியிருக்காரு ஐயா. அரங்கம் அதிர 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 நீங்கள் சலிக்காம கைதட்டி இருக்கீங்க. ஐயா சொன்ன விஷயங்கள் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களை நம்பி அனுப்புறோம் அப்படின்னா, ஒன்று உங்க மேல உள்ள நம்பிக்கையில் அனுப்புறோம், இன்னொன்று காவலன் SOSன்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நம்பித்தான் அனுப்புறோம். முன்னாடி அந்த பிரச்சனை இருந்துச்சா பொம்பளை பிள்ளைங்களுக்கு, திக்கு திக்குன்னு இருப்பாங்க அப்பா அம்மா.
5 மணிக்கு கல்லூரி விட்டுச்சுன்னா 5:10 நம்ம பொண்ணு பசியா இருந்துச்சுன்னா 5:40 வீட்டுக்கு வந்துருமே. 5:40 வரலாம் பரபரப்பாயிரும். என்னாச்சு 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 அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என் மகளுக்கு பாதுகாவலனாக SOS என்கிற ஆப் இருக்கிறது என்று எல்லோரும் ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது விஞ்ஞானம் தந்த கொடை இல்லையா உங்களுக்கு? விஞ்ஞானத்தை எப்படி நீங்க குறை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஐயா. அது மட்டும் இல்லைங்க, முன்னாடி எல்லாம் ஒரு சொல்றாரு, சொல்லும் போது ஒருத்தன் விபத்துக்கு உள்ளாயிட்டா முன்னாடி தூக்கிட்டு போறதே பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குங்க. அதுக்கு நீங்க இலவசமாவே அழைக்கலாம். அன்னைக்கு 108க்கு ஒருத்தன் மிஸ்டு கால் கொடுக்குறான். அவன் பேரு மிஸ்டு கால் மேகநாதன் பேரு. அப்படியெல்லாம் இருக்கான் பல பேரு. ஆனா 108க்கு அழைக்கிறது மட்டும் இல்லைங்க, உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இன்ன ரத்தம் வேணும் அப்படின்னு சொன்னா நான் தருகிறேன் நீ தருகிறேன் என்று போட்டி போட்டு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞான ஊடகங்கள் முன்னேறி இருக்கிறதே, அதை நீங்கள் எப்படி குறை சொல்வீர்கள் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? என்றென்றும் விஞ்ஞான ஊடகங்கள் மனிதர்களுக்கு இளைஞர்களுக்கு வழி காட்டவில்லை, அது வழி மாற்றுகிறது என்று பேசுவதற்காக வாங்க அந்த அணியை நிறைவு செய்ய அன்புக்குரிய சாதனா தனபால் நல்லா அவங்களை கைதட்டி உற்சாகப்படுத்துங்க பாப்பா.